வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்ட் காஸ்ட் பேப்பர் மில்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால ப்ரையாரிட்டியை வச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். பொதுவாக இப்போ பேப்பர் வருது, பேப்பருக்கும் போது நம்ம வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, கொரோனா காலகட்டங்களுக்கு பிறகு இதெல்லாம் இப்போ ரீசெட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இவங்கெல்லாம் ரீசெட் ஆகிட்டாங்க. இனிமேல் எப்படி மார்க்கெட் பிக்கப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மாத்திரம் தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம அனாலிசிஸ்குள்ள பார்ப்போம். இவங்க வந்து மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் மிட்ரேஞ்ச், மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூவேஷன், டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல்ல இருக்குன்னு சொல்லியிருக்கு. அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 435 ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் செல் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க. மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனால் சில ஸ்டாக்குக்கு வந்து 16 பிஇங்கிறதே ஒரு மேக்சிமமா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது அந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம். தென் பீட்டா ஸ்கோர் 1.34ன்னு வருது. அதனால ஹை வாலட்டாலிட்டி. இப்போ இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். 2020 இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 3.1% இன்க்ரீஸ் ஆகி 3.1% டிக்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 80.4% குறைஞ்சு போயிருக்கு. Q2Qன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 60 கோடி ரூபாய் கிட்ட ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 17.5 தான் இந்த குவார்ட்டருக்கு வந்திருக்கு. போன தடவை 54 இருந்தும் இந்த தடவை 17.5 வருது. ஸோ இப்போ நெட் ப்ராஃபிட்டுமே கிட்டத்தட்ட 60%க்கு மேலே குறைஞ்சு போயிருக்கு. இபிஎஸும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதே அளவுக்கு 60% குறைஞ்சு 2.7ன்னு வருது. போன குவார்ட்டரில் 8.2 எடுத்திருந்தான். ஸோ இப்போ 5.5 குறைஞ்சு 2.7ன்னு இருக்கு. இபிஎஸோட டிடிஎம் அதே மாதிரியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இவன் வந்து இப்போ கீழே கம்மியாயிட்டே வந்துட்டான். டிக்ரீஸ் ட்ரெண்ட் எங்கேருந்து டிக்ரீஸ் ட்ரெண்ட்னு பார்ப்போம். என்ன பிரச்சனைனா இந்த டபுள் டிஜிட்ல எடுத்துட்டு இப்போ சிங்கிள் டிஜிட்ல வரும்போது இந்த டபுள் டிஜிட்ல இவாக்குவேட் ஆகணும். இப்போ லோ வந்து 2.7 எடுத்திருக்கிறான். ஸோ இப்போ திருப்பி இந்த 2.7 பிரேக் பண்ணி மேலே போகும்போது தான் அடுத்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை பற்றி நம்ம யோசிக்க முடியும். ஸோ இப்போ இவன் எவ்வளோ குயிக்காக அடுத்தடுத்த குவார்ட்டரில் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க செப்டம்பர் 2023 அவன் வந்து இப்போ பார்த்தோம்னா ஜூன் 2023 கட்டணும் ஒரு 3 பாயிண்ட் கம்மியாக கீழே எடுத்துருக்கிறான். ஸோ இப்போ இந்த இடத்துல 3 பாயிண்ட் டிக்ரீஸ்ன்னு எடுத்துக்காம ஒரு ஸ்டேபிலேஷன் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோமே. அதனால ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ டிசம்பர் 2023ல் 128ன்னு சொல்கிறான். அவன் செப்டம்பரை காட்டிலும் 20 பாயிண்ட் கம்மின்னு ஒன்று டிக்ரீஸ் ட்ரெண்ட். கரெக்டாக இந்த டிசம்பரோடைய இது வந்து ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இது வந்து ரெஸ்பாண்ட் ஆகிருக்கும் மார்க்கெட்டில். ரெஸ்பாண்ட் ஆகிருக்குன்னு ஜனவரியில் கரெக்டாக பாருங்க. ஜனவரியில் வந்து அவன் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். கீழே இருந்து டிக்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டான். இது வந்து நமக்கு ஒரு பார்ட். ஸோ இப்போ இவன் வந்து கிட்டத்தட்ட வந்து 2023லேருந்தே அப்படியே டிக்ரீஸ் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரான். இப்போவும் வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு வரான். எந்த இடத்துல எட்ஜ் ஆகிட்டு அவன் திரும்புகிறான், கன்சாலிடேட் திரும்புகிறான் அப்படின்னு பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். இப்போ இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் 60% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸில் 41% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ் இந்த குவார்ட்டருக்கு 46% குறைச்சி வச்சிருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப்ஓ தன்னுடைய ஹோல்டிங்கில் 11.2% கரண்ட் ஹோல்டிங்காக இருக்குது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 15.9% கரண்ட் ஹோல்டிங்காக இருக்குது. எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் 3.3 அப்படிங்கிற லெவலில் இப்போ இருக்குது. இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 518, ஃபேர் ப்ரைஸ் 564, கரண்ட் ப்ரைஸ் 435. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 0.77ன்னு வருது. ஸோ 0.77 அப்படிங்கும்போது இவன் இதை கடந்து மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் 1 அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். அப்படி 1ன்னு வந்தது அப்படின்னு சொன்னால் 564, 1.25ன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க 1.5 வரைக்கும் போகிறான் அப்படின்னு சொன்னால் 800 ரூபாய்க்கு போகலாம். மேலே போனான்னாக்க மேலே வந்தான்னாக்க கீழே வந்தான்னா 0.5 அப்படின்னு சொன்னாக்க 250 280 கிட்டக்கு இது வந்து ரேஞ்ச் கிடைக்குது. ஸோ இப்போ பார்ப்போம் இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய
பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்ம அசஸ் பண்ணணும். அதுக்கு இபிஎஸ் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 27.30, அது ஆவரேஜ் பண்ணும்போது 6.8ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம 2 இடத்துல பார்க்குறோம். ஒன்று எக்ஸிட் ஆக போகிறது 9.7 9.7 வந்து எக்ஸிட் ஆக போகிறது. அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் நமக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானா அது நமக்கு சந்தேகத்துக்குரியது. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ கீழே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். தென் இதை வந்து Q2ஓட கம்பேர் பண்ணும்போது கூட இருக்கிற மாதிரி தெரியலாம். அதனால ஒரு நியூட்ரல் பொசிஷன் ப்ரீவியஸ் ஹைட் வரைக்குமோ, ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் வரைக்குமோ இல்லாட்டி ஒரு நியூட்ரல் பொசிஷன் போயிட்டு வரலாம். ஆனால் குமுலேட்டிவாக நம்ம பார்க்கும்போது இந்த கரண்ட் இயரோடைய குமுலேட்டிவ் ஆவரேஜ் பார்க்கும்போது நமக்கு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷனை காட்டிலும் கம்மியாக தான் இருக்குது. அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பான் அப்படிங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டான 6.83 அவன் எடுத்தா கூட இது வந்து டிக்ரீஸ் ட்ரெண்டை தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி அவன் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கிறான். ஸோ இப்போ 2.7 அப்படி தான் எடுத்திருக்கிறான். ஸோ இப்போ இந்த இடத்துல 6.8 அவன் எடுத்தா கூட 6.8 எடுத்தா கூட அது டிக்ரீஸ் ட்ரெண்டை தான் அது இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அவன் அட்லீஸ்ட் வந்து இது வந்து பேலன்ஸ் ஆகணும் அப்படின்னு சொன்ன ஸ்டாக்னேட் ஆகணும்னா 9.7 எடுக்கணும். அதுக்கு மேலே எடுத்தால் தான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட். அட்லீஸ்ட் ஸ்டாக்னேட் ஆகணும்னா கூட 9.7 எடுக்கணும். ஸோ இப்போ இது டிக்ரீஸ் 9.7 எடுக்கலை அப்படின்னு சொன்னாலே அது வந்து நமக்கு டிக்ரீஸ் ட்ரெண்டை தான் இண்டிகேட் பண்ணும். இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் என்னுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நம்ம இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நமக்கு வந்து 386லேருந்து 489 அப்படிங்கிறது ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாலே நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நான் 2 தான் நான் நோட் பண்ணுறேன். S4 அண்ட் S3 2 தான் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். S4 317லேருந்து 349, S3 478லேருந்து 520. ஸோ இப்போ இது 2 தான். ஏன் நான் இந்த இடத்தோட நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த குவார்ட்டருக்காகவே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறதுனால நான் இதை நிப்பாட்டிட்டேன். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்த இது மேலே போவானா சந்தேகத்துக்குரியது. அது வரைக்கும் நமக்கு இங்கே பார்த்தோம்னா Q2 காட்டிலும் ஆவரேஜ் கூட இருந்ததுனால அதில் ஒரு 50% வரைக்கும் அது போயிட்டு எகைன் திருப்பி கரெக்ஷன் லீடு எடுத்திருக்கிறான். அப்போ ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை ஆல்ரெடி உடைச்சிட்டான். அப்போ இவன் சப்போர்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது S4 வரைக்கும் வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ப்ரீவியஸ் குவார்ட்டர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேண்டலோட லோவே கூட சப்போர்ட்டாக எடுக்கலாம். அப்படி கரெக்ஷன் எடுக்கணும்னு வந்தான்னா தான் S4க்கான வாய்ப்புகள் இருக்கும். பார்ப்போம் இவங்க வந்து இந்த மிட் பாயிண்ட் S3 S4 உடைய மிட் பாயிண்ட் ரேஞ்சோட சப்போர்ட் எடுக்கிறானா இல்லாட்டி S4 வரைக்கும் எடுக்கிறானா அப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட இப்போ மிட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் 340 470 அப்படின்னு சொன்னால் 130 65 போட்டோம்னா கிட்டத்தட்ட அந்த 400 அப்படிங்கிற ரேஞ்சை ஒட்டி நமக்கு ஒரு மிட் பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த 400 ஒட்டி அவன் வந்து சப்போர்ட் எடுக்கிறானா இல்லாட்டி S4 வரைக்கும் கரெக்ஷன் எடுக்கிறானா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.